ஒரு ஹாரர் படத்தை முந்தா நேத்து நைட்டு தியேட்டர்ல போய் பார்த்தேன். அந்த படம் பயமா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்க ஒரு கடைக்கு போவாரு. அங்க ஒன் விஷ் வில்னு ஒரு பொருள் ஒண்ணு இருக்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷ் வச்சுக்கிட்டு உள்ள ஒரு கட்ட மாதிரி இருக்கும். அதை உடைச்சா அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி இதெல்லாம் நடக்கவா போகுதுன்னு மனசுல ஹீரோயின் தன்னை லவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அதை உடைச்சிடுறாரு. ஹீரோயினும் அடுத்த செகண்டே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை, கடைசியில் என்ன ஆச்சுன்றது அந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பேர் ஒப்சஷன். இந்த படம் இப்போ இங்கிலீஷ்ல தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டர் ஒரு யூடியூபரா இருந்துதான் பின்னாடி பிலிம் மேக்கரா ஆயிருக்காரு. இந்த படத்தையே ஜம்ப் ஸ்கேர்ஸ் மட்டுமே தான் நம்பி எடுத்திருக்காங்க. அதுவுமே பல இடத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல வர்ற எல்லா சீனுமே பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலி காருக்குள்ள ஒரு பொண்ணும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன் படு பயங்கரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துல வந்த ஒன் ஆஃப் த டிஸ்டர்பிங் பிலிமா கூட இது இருக்கும். நான் பார்த்த தியேட்டர்ல இந்த படத்துக்கு சப்டைட்டிலும் போடல அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவுமே டிஃபரெண்டா வச்சிருப்பாங்க. இந்த படம் ஓடிடியில பாக்குறப்போ அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சோ வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ் போய் பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படம் சிலருக்கு டிஸ்டர்பிங்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.